ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது ஃபாஸ்டஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. ஐ டோன்ட் நோ அந்த டைமில் என்னால் தெரில எனக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ரைட்டிங் ப்ராசஸே இட்ஸ் ஆல்மோஸ்ட் டுக் 1 இயர். எனக்கு வந்து ஃபுல்லாகவே இது வந்து நம்ம ரைட்டிங்கில் இருந்தோம். அப்போ நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்தது எனக்கு. இப்போது நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பண்ண முடியல அந்த படம். விச் ஐ ரியலி வாண்டட் டு ஒர்க் வித் தம், லைக் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அப்போ வந்து சில இது வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை பிடிச்சி நாங்கள் ஊரில் வந்து குந்தாப்பருக்கு வந்துட்டு எப்படியோ யாரோ தேடி வந்து நிறைய பேர் ஸ்டோரி சொன்னாங்க, எப்படியெல்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு அது ரீச் ஆயிடுச்சு. நிறைய விஷயத்த எனக்கு ரீச் ஆகலை. அந்த ரீச் ஆகும்போது அந்த ஸ்டோரி கேட்டு என்னால் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து கிளியராக இருந்தேன். காந்தாரா சாப்டர் 1 ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வேறு எந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்து நான் வந்து அசோசியேட் ஆக மாட்டேன். நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் நான் மூவ் ஆகிறேன். அப்படி ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 இயர் வந்துட்டே இருந்தது. நான் இப்போ செலக்ட் பண்ணது வந்து என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல. அவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்ட் ஆகட்டும், ஸ்பெஷலி ஜெய் ஹனுமானுடைய அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, பிரசாந்தோடைய ஒரு தாட் ப்ராசஸ் அண்ட் ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஸோ நான் எப்படி அவ்வளோ அழகான அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு டைரக்டரை வந்து நான் எப்படி விட முடியும்? ஸோ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அது.